Next, previous video ஓட ஜாயின் ஆனது கொஸ்டின் நம்பர் 2லேயே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ அதை விட்டாச்சு. ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நாலேஜ், நாலேஜ்க்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? நாலேஜுங்கிறது என்னது? நாலேஜ் இஸ் வெல்த் இல்லையா? நம்ம கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் ஏன் சிறப்பு வருது அப்படிங்கும்போது நாலேஜ் அறிவு இருக்கிறதுனால. ஸோ நாலேஜ் இஸ் லைக் வெல்த். ஓகே, அது வெல்த் மாதிரி. த மோர் ஹி கெட்ஸ் த மோர் ஹி கிரேவ்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு தேவைப்படுது, அப்படியே அதை பசிச்சா எப்படி சாப்பிடுவோம், பிரியாணியை பார்த்த உடனே அந்த ஆசையோ, அது மாதிரி அறிவுன்றது ஒரு இதை கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அதனுடைய தாகம் நமக்குள்ளே வந்துடும். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், பசிச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நாலேஜ் நெவர் டீகேஸ், நாலேஜுங்கிறதுக்கு ஒரு அழிவு அப்படிங்கிறதே கிடையாது. நாலேஜ் ஒன்ஸ் கெயின் காஸ்ட் அ லைட் பியாண்ட் இட்ஸ் ஓன் இமீடியட் பவுண்ட்ரிஸ். அது மாதிரி ஒரு தடவை நம்ம அந்த அறிவு பெற்றுக்கிட்டோம், அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு பவுண்ட்ரிஸை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. பியாண்ட் பவுண்ட்ரிஸ் நம்ம போவோம் அப்படிங்கிறது தான். இன்ஃபங்க்ஷன் இல்லை, இன்ஃபர்மேஷன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ இன்ஃபர்மேஷன்றது ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். இப்போ இன்றைக்கி நாளைக்கு இந்த கட்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன், அது ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் தான். த வேர்ட் நாலேஜ் இம்ப்ளைஸ் 3 திங்ஸ் இல்லையா? நாலேஜுங்கிறது உண்மையாக இருக்கணும், ப்ரூஃபோடு இருக்கணும், கன்விக்ஷனோடு இருக்கணும். இதுதான் இந்த 3 விஷயத்தை தான் இந்த நாலேஜுன்ற வேர்டு காட்டுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஃபேக்ட்ஸ் என்ன, இதோட வேல்யூஸ் என்ன, இது எல்லாமே பேசிஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஓகே, ஸோ இட் எக்ஸிஸ்ட் டு பி இம்பேர்ட்டட். ஓகே, இது எதுக்காக இருக்குது அப்படின்னா நம்ம அதை இம்பேக்ட் பண்ணி அதில் நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்காக தான். ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நாலேஜ். இதை 5 மார்க்லேயும் கேட்கலாம். 10 மார்க்லனா கைண்ட்ஸ், டைப்ஸ் இதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அதனால் அதை செகண்ட் டாப்பிக்காக போட்டிருக்கோம். ஓகே, அந்த செகண்ட் டாபிக் ஃபுல்லாகவே 10 மார்க் கொஸ்டினில் வரலாம், இல்லை தனித்தனியாக 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ ஓகே, ஸோ டைப்ஸ், லெவல்ஸ், கைண்ட்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக ஒரு இதில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் டாபிக். ஓகே, தேர்ட் டாபிக் என்னென்னா இங்கே போட்டிருக்கேன் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ தேர்ட் டாபிக் நாலேஜ் டைமென்ஷன்ஸ். நாலேஜுக்கு இப்போ 3 டைமென்ஷன்ஸ் சொல்கிறோம், 4 டைமென்ஷன்ஸ் சொல்கிறோம், 2 டைமென்ஷன்ஸ் சொல்கிறோம். ஸோ நாலேஜுக்கு எத்தனை டைமென்ஷன்ஸ் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். இது யாருக்கு சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் அண்ட் ராத்ஹோல் இன் 2001. நாலேஜ் ஹேஸ் 2 டைமென்ஷன்ஸ். இவர் என்ன சொல்லியிருக்காரு, நாலேஜுக்கு 2 டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. நாலேஜ் டைமென்ஷன் ஆர் த கைண்ட் ஆஃப் நாலேஜ் டு பி லேர்ன்டு. நாலேஜ் டைமென்ஷன் சொல்லலாம், இல்லைனா எந்த வகையில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், கற்றுக்குறோமோ அதையும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா காக்னேட்டிவ் ப்ராசஸ் டைமென்ஷன் ஆர் தி காக்னேட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இதை அறிவு சார்ந்த ஒரு வளர்ச்சியை சொல்கிறது. டு பி யூஸ்ட் இன் அக்வயரிங் நாலேஜ். ஸோ எதுக்காக, நாலேஜை அக்வயர் பண்ணிக்கிறதுக்காக. நாலேஜ் இஸ் போத் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபுல் ப்ராடக்டாகவும் அது இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அது ஒரு ப்ராடக்ட்டு. அதுலேயே நாலேஜ் கற்றுக்கிட்டே இருக்கீங்க. பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, செகண்ட் இயர் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது இது ப்ராசஸில் வரும். ஓகே, தோசை ஊற்றுறாங்க அப்படின்னும்போது அது ஃபுல் தோசையாக மாறாது இல்லையா? அது ஒரு ஃபுல் தோசைன்னு சொல்ல முடியாது, மாவுன்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் மாவாக இருக்குது, தோசை ஆகலைன்னு சொல்லுவாங்க. அப்போ அது ப்ராசஸ். ஓகே, கரண்டி எடுத்து மாவு எடுத்து ஊற்றுறது ப்ராசஸ்ஸு. தோசையாக ஃபுல்லாக வர்றது என்னது, ப்ராடக்ட். ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது ப்ராடக்ட்னு சொல்லலாம், அதை ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். தேர்ஃபோர் டைமென்ஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் இம்ப்ளைஸ் 4 டைமென்ஷன்ஸ் ஆஃப் த நாலேஜ் ப்ராடக்ட் அக்யூர்ட். ஓகே, ஸோ நாலேஜ் டைமென்ஷன்ஸுன்றது நாலேஜ் என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா 4 டைமென்ஷன்ஸில் சொல்கிறாங்க. நாலேஜுங்கிறது ப்ராடக்ட்டு. அதே மாதிரி 6 லெவல்ஸ் அதில் இருக்குது. ஓகே, 4 டைமென்ஷன்ஸ் அண்ட் 6 லெவல்ஸ் ஆர் டைமென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஆஃப் தி காக்னேட்டிவ் ப்ராசஸ். ஓகே, இன்வால்வ் இன் அக்வயரிங் தட் நாலேஜ். ஓகே, நாலேஜை கொண்டு வர்றது. இதில்
ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் ஆஃப் நாலேஜ் ஆஸ் ப்ராடக்ட் ஆஃப் லேர்னிங் டைமென்ஷன்ஸ். ஓகே, இதில் கேட்டகரிஸ் என்னென்ன கேட்டகரிஸ் வருது, இதில் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது. நாலேஜ் டைமென்ஷன்ஸ் ரெஃபர் டு த கைண்ட் ஆஃப் நாலேஜ் டு பி லேர்ன்டு. என்ன மாதிரியான நம்ம நாலேஜை இந்த இந்த கைண்ட் ஆஃப் நாலேஜை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், இல்லை இன்னொரு கைண்ட் ஆஃப் நாலேஜ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது நாலேஜ் டைமென்ஷன்ஸ். இதில் 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஓகே, அதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல்லேருந்து அதை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்வால்வ் இன் லேர்னிங். ஸோ லேர்ன் பண்ணும்போது, கற்றுக்கும் போது, படிக்கும்போது நமக்கு டிஃபிகல்ட்டி லெவல்லேருந்து போகிறாங்க. இதில் ஃபேக்சுவல் நாலேஜுன்றது ஃபஸ்ட்டு வருது 4 கேட்டகரிஸில். அதில் ஃபேக்சுவல் நாலேஜ், அப்புறம் கான்செப்ஷுவல் நாலேஜ், ப்ரொசீஜரல், மெட்டாகாக்னேட்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேக்சுவல் நாலேஜ்னால் என்ன? இஸ் த பேசிக் டு ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின்ஸ். This dimension refers to facts, terminology, elements students must know or be familiar with in order to understand a discipline or solve a problem in it. ஸோ இதுதான் ஃபேக்ட்டு, இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபேக்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. இதை எப்படி ப்ரூவ் பண்ணும், இது ஏன் உண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதும், இந்த டெர்மினாலஜி எப்படி இருக்குது, எலிமெண்ட்ஸ் என்னது, இது எல்லாமே நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதில் ஃபெமிலியர் ஆகிறதுக்காக. ஓகே, நான் ஒரு பர்டிகுலர் டிசிப்ளினில் இருக்கிறதுல அதே மாதிரி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி இதுதான் ஃபேக்ட்டு, இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஸோ இது வந்து என்னது ஃபஸ்ட்டு ஃபேக்சுவல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்செப்ஷுவல் நாலேஜ் அப்படின்னும் போது கான்செப்டை பற்றி தான். ஓகே, ஸோ ஒரு நாலேஜ் நமக்கு இருக்குது அப்படின்னா அது எதை வச்சு, கிளாஸிஃபிகேஷன், பிரின்சிபல்ஸ் என்ன, கொள்கைகள் என்ன, இப்போ எல்லாத்துலேயும் அப்படி தானே பார்க்குறோம். எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், பிரின்சிபல்ஸ், அப்படி தானே ஒரு டாப்பிக்லேயும் பார்க்குறோம். ஸோ அது மாதிரி கொண்டு போகிறது தான் கான்செப்ஷுவல் நாலேஜ்னு சொல்கிறாங்க. ஜென்ரலைசேஷன்ஸ், தியரிஸ், மாடல், ஸ்ட்ரக்சர், பெர்டினன்ட் டு அ பர்டிகுலர் டிசிப்ளினரி ஏரியா. ஸோ ஒரு பர்டிகுலர் டிசிப்ளினில், சயின்ஸ்னால் சயின்ஸ் டிசிப்ளினில், எக்கனாமிக்ஸ்னால் எக்கனாமிக்ஸில். ஸோ இதில் வந்து இருக்கிற பிரின்சிபல்ஸ், கொள்கைகள், வகைப்பாடுகள், இதெல்லாத்தையும் சொல்கிறது தான் வந்து என்னது கான்செப்ஷுவல் நாலேஜ். அடுத்தது ப்ரொசீஜரல் நாலேஜ் அப்படிங்கும்போது refers to information or knowledge that helps students to do something specific to a discipline, subject or area of study. ஸோ ப்ரொசீஜரல் நாலேஜுன்றது எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனையோ, ஒரு நாலேஜ், ஒரு அறிவையோ நம்ம வந்து கொடுக்கும்போது அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு இதை செய்யும்போது ஓகே, அது வந்து ஒரு பர்டிகுலர் டிசிப்ளினோ, சப்ஜெக்டோ, இல்லை ஏரியா ஆஃப் ஸ்டடியோ அப்படி இருக்கிறது தான். ஓகே, சயின்ஸுன்னு எடுத்துக்கலாம். சயின்ஸில் வந்து பயாலஜி இருக்குது. அப்படி ஒரு இதுலேயும் இல்லை ஏரியா ஆஃப் ஸ்டடி இதை பொறுத்து இருக்குது. ப்ரொசீஜர் என்ன, அதை ஃபாலோ பண்ணுறது. இட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு மெத்தட்ஸ் ஆஃப் இன்கொயரி, வெரி ஸ்பெசிஃபிக் ஆர் ஃபைனைட் ஸ்கில்ஸ், அல்காரிதம்ஸ், டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ். இது இன்கொயரி, அதாவது நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இதை கூட எடுத்து மெத்தடை, ப்ரொசீஜராக நம்ம பண்ணலாம். அதில் அல்காரிதம்ஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது, மெத்தடாலஜிஸ், இதெல்லாமே ப்ரொசீஜரல் மெத்தட்ஸ் தான், நாலேஜ் தான். மெட்டாகாக்னேட்டிவ் நாலேஜ் இது லாஸ்ட் இல்லையா. மெட்டாகாக்னேட்டிவ் 4 கேட்டகரிஸில் இந்த மெட்டாகாக்னேட்டிவ் 4th ஒன். ஓகே, ஸோ அதுனா என்ன அப்படிங்கும்போது இஸ் த அவேர்னஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் காக்னிஷன் அண்ட் பர்டிகுலர் காக்னேட்டிவ் ப்ராசஸஸ். ஒரு தனிப்பட்ட மனிதருடைய இல்லை தனி ஆளுடைய ஒரு அறிவு சார்ந்த இல்லை அறிவு நோக்கி போகிற ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஆர் ரிஃப்ளெக்டிவ் நாலேஜ் அபவுட் ஹவு டு அபவுட் சால்விங் ப்ராப்ளம்ஸ். எப்படி ஒரு குழந்தை வந்து இப்போ நீங்கள் 11+12 போது ஒரு குழந்தை வந்து 2+1 ஆட் பண்ணும், 1+1 ஆட் பண்ணி லேட்டாக சொல்லும். இன்னொரு சில குழந்தைங்க இதை பார்த்தோன்னே சொல்லும் 23 அப்படின்னு சொல்லி. ஸோ இது இவங்களோட சால்விங் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதோ, ஒரு டாஸ்க்கை சால்வ் பண்ணுறதோ, அதுக்குரிய அறிவு எப்படி அப்ளை பண்ணுறாங்க, ப்ரொசீஜர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, இது அறிவு சார்ந்த ஒரு தனி மனித அறிவு சார்ந்தது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. டு இன்க்ளூட் கண்டெக்ஸ்டுவல் அண்ட் கண்டிஷ்னல் நாலேஜ் அண்ட் நாலேஜ் ஆஃப் செல்ஃப். ஸோ தன்னுடைய சுய அறிவை யூஸ் பண்ணி வர்றது தான் மெட்டாகாக்னிட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறது. டைமென்ஷன்ஸ் ஆஃப் காக்னேட்டிவ் ப்ராசஸ். காக்னேட்டிவ் ப்ராசஸ் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஒன் 2 விதமாக பிரிஞ்சிருக்கு. ஏதாவது நாலேஜ் டைமென்ஷன்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நாலேஜ் டைமென்ஷன், அடுத்த ஆப்ஷன் என்ன காக்னேட்டிவ் ப்ராசஸ் டைமென்ஷன்.
இது வரைக்கும் நம்ம பார்த்தது நாலேஜ் டைமென்ஷன். அதில் இருக்கிற கேட்டகரிஸ் நம்ம பார்த்தோம். அதில் 4 கேட்டகரிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தாச்சு இல்லையா. அடுத்தது டைமென்ஷன்ஸ் ஆஃப் காக்னிட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கும்போது இந்த ருவாக்குன்னு நம்ம ஏற்கனவே வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். இதில் ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில். ஸோ அதே ஸ்கில்ஸை தான் இங்கே சொல்கிறாங்க. as per the revised Bloom's taxonomy of learning objectives which indicate levels of cognitive process dimension. ஒன்று ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளையிங், அனலைசிங், எவாலுவேட்டிங் அண்ட் கிரியேட்டிவ். ஸோ இந்த ரிமெம்பரிங்னா என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இன்வால்வ்ஸ் ரெகக்னைசிங் அண்ட் ரீகாலிங். ஓகே, பழசை ஞாபகப்படுத்துறது தானே, ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரிமெம்பரிங் நம்ம சொல்லுவோம். நாலேஜ் ஃப்ரம் மெமரி. ஸோ நம்மளுடைய மெமரியிலேருந்து நம்ம அதை ரெட்ரீவ் பண்ணி எடுத்துக்கிறது. Remembering is when memory is used to produce or retrieve definitions, facts or list. ஓகே, அடிஷனுக்கு என்ன யூஸ் பண்ணணும், சிம்பிள் அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் யூஸ் பண்ணால் என்ன வரணும், ப்ளஸ் தான் வரணும். ஸோ எது கிரேட்டஸ்ட்டு நம்பரோ அதுதான் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி அவங்களுக்கு என்ன ஃபேக்ட்டு, a+b² என்னது, அப்படி லிஸ்ட் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஞாபகப்படுத்திக்கலாம். ஏற்கனவே அவங்களோட மைண்டில் இருக்கும். அதே மாதிரி டேபிள்ஸ் ஞாபகப்படுத்தலாம். இந்த மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. கீவேர்ட்ஸ், வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன்ஸ், ஓகே, டிஸ்கிரைப்ஸ், ஐடென்டிஃபைஸ், நோஸ், லேபிள்ஸ், லிஸ்ட், மேட்சஸ், நேம்ஸு, இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்த முடியும். அவுட்லைன்ஸ், ரீகால்ஸ், அப்புறம் ரெக்கக்னைசஸ், reproduces, selects, states, இதெல்லாமே. எக்ஸாம்பிள் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த அது இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ண போகிறீங்க அந்த டாப்பிக்கை தான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதன் மூலயமா, இந்த டாபிக் மூலயமா என்ன கற்றுக்க போகிறாங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு ரிசைட் அ பாலிசி, quote prices from memory to a customer, recite the safety rules. ஸோ இதெல்லாமே இன்றைக்கி அந்த குழந்தைய கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுதான் வந்து என்னது, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். அதை தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னது, ருவாக்கில் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் அடுத்த கீவேர்டு என்னது, அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி புரிஞ்சுப்பாங்க, இன்வால்வ்ஸ் கன்ஸ்ட்ரக்டிங் மீனிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், பி தே written or graphic messages or activities like interpreting. ஸோ எதெல்லாம் புரிஞ்சிக்கலாம், ஒரு புரிஞ்சுக்கிட்டால் அவங்க என்னெல்லாம் பண்ண முடியும், அவங்க இன்டர்ப்ரெட் பண்ணுவாங்க, எக்ஸம்ப்ளிஃபையிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங். ஸோ ஒரு கதை சொல்கிறேன், அதை சம்மரைஸ் பண்ணி அவங்களால சொல்ல முடியும் புரிஞ்சுக்கிட்டா. ஓகே, ஸோ இன்ஃபெரிங், கம்பேர் பண்ண முடியும், அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது எல்லாமே இதில் பண்ண முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம எழுதவோ இல்லை கிராஃபிக் மெசேஜஸாவோ நம்மளால் கொண்டு வர்றது. அது இதன் மூலயமானா ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்கறது மூலயமா. கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹெண்ட், கன்வெர்ட்ஸ், டிஃபென்ஸ், டிஸ்டிங்கிஷஸ், எஸ்டிமேட்ஸ். இதில் ஏதாவது ஒரு 4 நீங்கள் எழுதிக்கோங்க. பேராஃப்ரேசஸ், எக்ஸ்டென்ஸ், ஜென்ரலைஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னும் போது சம்மரைஸ் பண்ணலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு லேர்னிங் அப்ஜெக்டிவ் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, நீங்கள் 3rd செமஸ்டரில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் எழுதியிருப்பீங்க இல்லையா, லெசன் பிளானில். அதே தான் நீங்கள் வந்து ஸ்கூலில் போய் டீச் பண்ணும்போது லெசன் பிளானில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸுன்றது எழுதணும். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸில் என்ன கற்றுப்பாங்க அப்படிங்கிறது. தி ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு ரீரைட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெஸ்ட் ரைட்டிங், ட்ரான்ஸ்லேட் ஆர் an equation into a computer spreadsheet. ஓகே, இன்றைக்கி இந்த குழந்தைங்க வந்து பிரின்சிபல்ஸ் எழுத தெரியும், அவங்களால ஈக்குவேஷன் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் ஸ்ப்ரெட்ஷீட்டில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் உங்களோட சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். 3rd வந்து அப்ளைங். இன்வால்வ்ஸ் கேரிங் அவுட் ஆர் யூஸிங் அ ப்ரொசீஜர் த்ரூ எக்ஸிக்யூட்டிங் ஆர் இம்ப்ளிமெண்டிங். Applying relates to or refers to situations where learned materials is used through products like models, presentations, interviews or simulations. எப்போதுமே அப்ளையிங் அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டதை எங்கே கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் போய் ஒரு சைட்டில் போய் ஒரு சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் பண்ணணுங்கிறத அப்ளை பண்ணுறது. வீடு கட்டி பார்க்குறது இல்லை அப்பார்ட்மெண்ட் கட்டி பார்க்குறது, இது தான். ஸோ அது மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க கற்றுக்கிட்டதை அவங்க ப்ரொசீஜர் படி ஒரு மாடல் செய்யலாம். ஒரு தாஜ்மஹாலை பற்றி ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்தாங்கன்னா தாஜ்மஹால் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல்ஸை அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இல்லையா. நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் உங்களுக்கு கிடைக்குது.
அது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம், இன்டர்வியூஸ் எடுக்கலாம், சிமுலேஷன்ஸ் இது எல்லாமே. இதில் என்ன கீவேர்ட்ஸ் இல்லைனா வேர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளைஸ்ன்றது, சேஞ்சஸ், கம்ப்யூட்ஸ், கன்ஸ்ட்ரக்ட்ஸ், இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும். இந்த குழந்தைங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ரிலேட் பண்ண முடியும். இது வந்து என்ன தாஜ்மஹால், இது என்னது அப்படின்னு ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இது சர்க்கிளாக இருக்குது, இது வந்து சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுத்தையும் ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் வந்து அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டு calculate an employee's vacation. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டுன்றது எல்லாருக்குமே மோஸ்ட் காமன். ஓகே, யூஸ் அ மேனுவல் டு calculate அண்ட் எம்ப்ளாயீஸ் வெக்கேஷன் டைம். ஸோ வெக்கேஷன் டைம் இன்றைக்கி April 4, 2025 வெக்கேஷன் போகிறாங்க. அப்போ மே வந்து 2027 7th மே அவங்க ரிட்டர்ன் ஆகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக அதை கேல்குலேட் பண்ண முடியும் வெக்கேஷன் டைமை. அப்ளை லாஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டு எவாலுவேட் த ரிலையபிலிட்டி ஆஃப் ரிட்டன் டெஸ்ட். அது மாதிரி அவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ண தெரியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நடத்துகிற கிளாஸ் மூலயமா டீச்சர்ஸ் கற்றுப்பாங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அடுத்தது அனலைசிங் ஸ்கில். அனலைசிங் அப்படிங்கும்போது இன்வால்வ்ஸ் பிரேக்கிங் மெட்டீரியல்ஸ் ஆர் கான்செப்ட்ஸ் இன்டு பார்ட்ஸ். ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதில் ஒரு கான்செப்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அதை நம்ம பிரேக் பண்ணி காமிக்கலாம். இது ஃபஸ்ட்டு கான்செப்ட், இது புரிஞ்சிச்சா, அடுத்த கான்செப்ட்க்கு நம்ம அப்புறம் போகலாம் அப்படிங்கிறத நம்ம பிரேக் பண்ணி காமிக்கோமா. அதே மாதிரி டிட்டர்மைனிங் ஹவு த பார்ட்ஸ் ரிலேட் டு ஒன் another அண்ட் ஆர் ஹவு தே இன்டர் ரிலேட். ஓகே, ஸோ இதுக்கும் என்ன சம்மந்தம், இதுக்கு என்ன கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஆர் ஹவு த பார்ட்ஸ் ரிலேட்டட், ஓவராலாக எப்படி வந்து இது அதுக்கு ரிலேட் ஆகிருக்கு, இதுக்கு என்ன தேவை இருக்குது, பர்பஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது. மென்டல் ஆக்ஷன்ஸ் இன்க்ளூடட் இன் திஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட், ஆர்கனைசிங் அண்ட் attributing as well as being able to distinguish between the components or parts. ஸோ மென்டல் ஆக்ஷன் ஒரு மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது இது மெமரி கூட வச்சுட்டு ஒரு படங்கள்லாம் வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ண சொன்னால் ஹார்ட்டும் இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படி திருப்பி கார்டு போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்போ அதுக்கு மென்டல் ஆக்ஷன்ஸ் தேவை இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. when one is analyzing, he or she can illustrate this mental function by creating spreadsheets, surveys, charts or diagrams or graphic representations. ஒரு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சர்வே இல்லை ஒரு சார்ட்டை பண்ணிவிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்காங்க, எந்த லெவலில் இருக்காங்க, எந்த சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றதை நம்ம காமிக்க முடியும். அடுத்தது கீவேர்ட்ஸ், வேர்ப்ஸ். இதுக்குள்ள என்னென்ன யூஸ் பண்ணலாம், கீவேர்ட்ஸு பிரேக் டவுன் யூஸ் பண்ணலாம், அனலைசஸ் யூஸ் பண்ணலாம், கம்பேர்ஸ், கான்ட்ராஸ்ட், டயக்ராம்ஸ், டீகன்ஸ்ட்ரக்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் ஒரு லெசன் பிளான் எழுதும் போது இந்த கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களோட லெசன் பிளான் வந்து ஹைஃபையாக தெரியும். டிஃப்ரென்ஷியேட்ஸ், டிஸ்கிரிமினேட்ஸ், டிஸ்டிங்விஷஸ், ஓகே, ஐடென்டிஃபைஸ், கொஸ்டினே வந்து இல்லுஸ்ட்ரேட், இப்படிலாம் நீங்கள் கொஸ்டின் பண்ணும்போது ரொம்ப அது வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஓகே, இன்ஃபர்ஸ், அவுட்லைன்ஸ், ரிலேட்ஸ், செலக்ட்ஸ், செப்பரேட்ஸ், இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எக்ஸாம்பிள் லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன சொல்கிறாங்க, the student will be able to ட்ரபிள் ஷூட். இந்த கீவேர்டு அங்கே இல்லை பாருங்கள். இது பேர் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்களால அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத கண்டறிய முடியும் அப்படிங்கிறத ட்ரபிள் ஷூட் அ பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் பை யூஸிங் லாஜிக்கல் டிடெக்ஷன் யூஸ் பண்ணி அவங்களால இந்த ப்ராப்ளமை அவங்களால எடுத்து காமிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். ரெகக்னைஸ் லாஜிக்கல் ஃபேலசிஸ் in reasoning, gathers information from the department and selects the required task for training. அடுத்தது எவாலுவேட்டிங் அப்படிங்கும்போது என்னது, கடைசியில் நம்ம பேப்பர் எவாலுவேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுமாதிரி அப்போ மேக்கிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஓகே இந்த அளவுக்கு தான் இவங்களால படிக்க முடியுது, இவங்களோட க்ரைட்டீரியாலாம் ஃபில்லப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் வந்து எவாலுவேட்டிங்கில் வருது. இதில் வந்து செக்கிங் இல்லையா, எவ்வளோ மார்க் வாங்குறாங்க, எப்படி ரிப்போர்ட் கார்டு, இது எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ எவாலுவேட்டிங்கிறது அட் லாஸ்ட் ஹவு தே லேர்ன்ட் அப்படிங்கிறது தான். that can be created or to demonstrate to the process of evaluation. In the newer taxonomy, evaluating comes before creating as it is often a necessary part of the precursor and behavior before one create something. அப்போ இந்த புது டாக்ஸானமி இருக்கு இல்லையா, ரிவைஸ்டு டாக்ஸானமி, அதில் வந்து எவாலுவேட்டிங் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு முன்னாடி, க்ரியேட்டிங்க்கு முன்னாடி. எவாலுவேட்டிங் கம்ஸ் பிஃபோர் க்ரியேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது
ஸோ ஒருத்தர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எவாலுவேட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே கொடுத்துருக்குது. இதில் நிறைய கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரைசஸ், கம்பேர்ஸ், கன்க்ளூட்ஸ், கான்ட்ராஸ்ட், கிரிட்டிசைஸ், டிஃபென்ஸ், டிஸ்கிரைப்ஸ், டிஸ்கிரிமினேட்ஸ், இன்டர்பிரட்ஸ், ஜஸ்டிஃபைஸ், சம்மரைசஸ், சப்போர்ட்ஸ், இது எல்லாமே. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு என்ன நீங்கள் பண்ணலான்னு நினைக்கிறீங்க உங்கள் சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி அவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். செலக்ட் த மோஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன், எது மோஸ்ட் எஃபெக்டிவான சொல்யூஷனோ அதை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஹையர் த மோஸ்ட் குவாலிஃபைடு கேண்டிடேட், எக்ஸ்பிளைன் அண்ட் ஜஸ்டிஃபை அ நியூ பட்ஜெட். அடுத்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிங் involves putting elements together to form a coherent or functional whole, reorganizing elements into a new pattern. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு இல்லையா, அவங்க என்ன கற்றுக்கிட்டாலும் எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒரு ஃபார்மில் ஒரு ஹோலாக அவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியும், இல்லை ஒரு புது பேட்டர்னை அவங்களால கொண்டு வர முடியும். இந்த மாதிரி புதுசாக க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம சொல்கிறது. ஆர் ஸ்ட்ரக்சர் த்ரூ ஜென்ரேஷன், பிளானிங் ஆர் ப்ரொடியூசிங். க்ரியேட்டிங் ரெக்வயர்ஸ் யூசர்ஸ் டு புட் பார்ட்ஸ் டுகெதர் இன் நியூ வே. புது வழியில் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுன்னு அதனால தான் நான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஆர் சிந்தசைஸ் பார்ட்ஸ் இன்டு சம்திங் நியூ, இல்லை ஒரு புதுசான ஒன்றை கொண்டு வர்றது தான் இது. டிஃப்ரெண்ட் thus creating a new form or product அப்படிங்கிறது தான். The process is the most difficult mental function in the new taxonomy. ஸோ இந்த நியூ டாக்ஸானமியில் அதோட ப்ராசஸ் தான், அதாவது புதுசாக ஒரு ப்ராடக்டை இல்லை ஒரு ஃபார்மாக நீங்கள் கொண்டு போகிறது, டெவலப் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது, இதுதான் என்னது க்ரியேட்டில் வரும். இதுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ், கேட்டகரிஸ் அப்படி எழுதிக்கலாம். கம்பைன்ஸ், கம்பைல்ஸ், கம்போசஸ், கிரியேட்ஸ், டிவைசஸ், designs, explains, generates, modifies, organizes, plans, rearranges, reconstructs, reorganizes, revises. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஏதான ஒரு 4 கீவேர்ட் படிச்சுட்டு அந்த 4 கீவேர்ட் கூட நீங்கள் எழுதலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள், அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு, திருப்பி நீங்கள் அதை எழுதிட்டு ரைட் அ கம்பெனி ஆப்ரேஷன்ஸ் ஆர் ப்ராசஸ் மேனுவல். புதுசாக ஒரு கம்பெனியை நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ப்ராசஸ் மேனுவல் எழுதுங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அதை எழுத தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கு தகுந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் நம்ம எடுத்துகிட்டு போய் கிளாஸில் நடத்தணும். டிசைன் அ மெஷின் டு பர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க், ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு மிஷினை வச்சு நீங்கள் எழுதலாம். இன்டகிரேட்ஸ் ட்ரைனிங் ஃப்ரம் செவரல் sources to solve a problem, revises and process to improve outcome. ஸோ இது எல்லாமே எதில் வருது அப்படின்னா க்ரியேட் அப்படிங்கிறதுல வருது. ஸோ இதோட என்னது நாலேஜ் டைமென்ஷன்ஸ்ன்றது முடியுது. நாலேஜ் டைமென்ஷன்ஸில் 2 டைப்ஸ் பார்த்தோம், 2 டைமென்ஷன்ஸ் பார்த்தோம். அதில் இருக்கிற கேட்டகரிஸ் பார்த்தோம் நாலேஜ் டைமென்ஷன்ஸில். அடுத்தது காக்னிட்டிவ் ப்ராசஸ் டைமென்ஷன்ஸ் பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ருவாக் பார்த்தோம் இல்லையா, ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோட ரிமெம்பரிங் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்த டாபிக் அப்படின்னும் போது இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் தியரிஸ் ஆஃப் நாலேஜ். இப்போ இந்தியனுடைய தியரி ஆஃப் நாலேஜ் என்ன, அது மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சரில் எப்படி இருக்குது நாலேஜ் அப்படின்றதுக்கான தியரிஸ் எல்லாம் அப்படிங்கிறத டிஸ்கிரிமினேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அண்ட் த தியரிஸ் ஆஃப் நாலேஜ் தி அட்வான்ஸ்டு. ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்கூல்னால் அந்த காலத்தில் நம்மளுடைய இந்திய கல்வி எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஃபிலாசபி எப்படி இருந்தது அப்படிங்கிறதும், அதோட சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் எங்கேருந்து அவங்க கொண்டு வராங்க அந்த நாலேஜ் எல்லாம் அப்படிங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன் அப்படின்றாங்க, இன்ஃபரன்ஸ், வேர்பல் டெஸ்டிமனி, கம்பேரிசன், ப்ரீசப்போசிஷன், நான் அப்ரிஹென்ஷன். ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு மொழியோடு தானே இருக்கும். அப்போ அது சமஸ்கிருதத்தில் இருந்திருக்கு, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இருக்குது. அனுமானா, சப்தா, உபமானா, அர்த்தபதி இதெல்லாமே என்னது பலாப்தி இதெல்லாமே சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. பர்செப்ஷன்னா என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாமே ட்ரெடிஷ்னல் இதில் ஹெட்டிங்கில் வருது, சப் ஹெட்டிங்ஸ். இம்பார்ட்டன்ட் வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ், ஓகே, வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அண்ட் தியரிஸை பற்றி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே என்ன ஹெட்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஸ்கூல்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி. அதில் நம்ம என்னென்ன பார்த்தோம், பர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. PIV
சிபிஎன். ஸோ இதே மாதிரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியலிசம், நேச்சுரலிசம், ரியலிசம், ப்ராக்மட்டிசம். ஸோ இது நம்ம பார்த்துக்கோம். இனார் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா, இனார்ன்றது ப்ரைஸ், பி அப்படின்னு வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் கூட. நெக்ஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் அட்வொகேட்டட் பை வெஸ்டர்ன் ஃபிலாசபிஸ். ஸோ வெஸ்டர்ன் ஃபிலாசபிஸோட நாலேஜோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது. இதில் சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எம்பிரிக்கல் நாலேஜ் சொல்கிறாங்க, ரேஷ்னல் நாலேஜ் என்ன, ரீசன்னு, எக்ஸ்பெரிமெண்டேஷன் போது சயின்டிஃபிக் நாலேஜ், அத்தாரிட்டி, இன்ட்யூஷன், ரிவீல்டு ஃபேத் நாலேஜ், இது எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சர். கம்பேரிசன் பிட்வீன் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் ஃபிலாசபிஸ் வித் ரிகார்ட் டு நாலேஜ். ஸோ நாலேஜுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும், 10 மார்க்கு இது போயிட்டே இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கலாம், ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சும் வச்சுக்கலாம். ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெட்டிங்க்கு வரோம். ஓகே, இது எல்லாமே சப் ஹெட்டிங்ஸ் ஆஃப் திஸ் டாபிக். ஓகே, இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் தியரிஸ் ஆஃப் நாலேஜில் இருக்கிற சப் ஹெட்டிங்ஸ். ஓகே, இது தான் நான் எழுதியிருக்கேன், நீங்கள் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். அடுத்தது இந்தியன் ஸ்கூல்ஸோட ஃபிலாசபி என்ன ட்ரெடிஷ்னலாக. அப்போ வந்து இந்த இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி கிளாஸிஃபைட் இன்டூ another 2. ஓகே, 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஆர்த்தோடாக்ஸ், இன்னொன்று ஹெட்ரோடாக்ஸ். ஆர்த்தோடாக்ஸ்ன்றாங்களே, ஆர்த்தோடாக்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்த்தோடாக்ஸ்னால் நம்ம என்ன நினச்சிக்குவோம், பழங்காலத்தவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்த்தோடாக்ஸ்னால் வேதாஸை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, அக்செப்ட்ஸ் த அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ். ஓகே, இவங்க ஹெட்ரோடாக்ஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேதாஸை ரிஜெக்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிறதான். அக்செப்டுன்றதில் 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்டு டைரக்ட்லி ஆன் த வேதிக் டெக்ஸ்ட். வேதிக் டெக்ஸ்ட்டை தான் அடிப்படையாக கொண்டு அவங்க வாழ்வாங்க. ஓகே, அக்செப்ட் வேதிக் டெக்ஸ்ட் பட் பேஸ்ட் ஆன் இண்டிபெண்டன்ட் கிரவுண்ட்ஸ். ஓகே, அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி அவங்க நடக்கிறவங்க. இங்கே வந்து வேதிக் டெக்ஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஆனால் வந்து இண்டிபெண்ட்டாக ஓகே இதுதான் ரைட்டு இது ராங்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட டெசிஷன் எடுத்து அவங்களா போவாங்க. இவங்களையும் 2 வகையானவங்க இருக்காங்க. ஓகே, ஸ்கூல்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஃபிலாசபி. ஸோ இந்தியன் ஃபிலாசபியில் ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்கூல்ஸில் அப்படின்னா, ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்வாங்க. ஆர்த்தோடாக்ஸுன்றதை அஸ்திகா அப்படின்வாங்க. ஹெட்ரோடாக்ஸுன்றதை நம்ம என்ன சொல்கிறோம், அக்செப்ட்ஸ் த வேதாஸ், இவங்க ரிஜெக்ட்ஸ் த வேதாஸ். இவங்க வந்து சர்வாக்கா, புத்தா, ஜெயினா, இவங்கெல்லாம் என்னது ஹெட்ரோடாக்ஸ். இவங்க வேதாஸை ரிஜெக்ட் பண்ணுறவங்க. ஆர்த்தோடாக்ஸில் இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல்ஸ் டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் வேதிக் டெக்ஸ்ட். அப்போ அவங்க வேதிக் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்கூல்ஸ் இருந்துச்சான். ஸ்கூல்ஸ் பேஸ்ட் ஆன் இண்டிபெண்டன்ட் கிரவுண்ட்ஸ், அதாவது சாங்கியா, யோகா, நயாயா, அப்புறம் என்னது வல்சிகா, இது எல்லாமே வந்து என்னது எதை பேஸ் பண்ணி ஹெட்ரோடாக்ஸ். அப்போ அவங்க வேதிக்ஸ் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி இல்லை அப்படிங்கிறது தான் இது வலியுறுத்துது. எம்ஃபசைசிங் த ரிச்சுவலிஸ்டிக் ரெஸ்பெக்ட் ஆஃப் த வேதாஸ், அதாவது மீமாம்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேதாஸில் என்ன கொடுத்துருக்கோ அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம், அந்த சாஷ்டாங்க சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எம்ஃபசைசிங் த ஸ்பெக்குலேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் வேதாஸ், தட் இஸ் வேதாந்தா. ஸோ வேதாந்தாவை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்து வலியுறுத்துவது தான் இது. ஓகே, 2மே வந்து என்னது ஆர்த்தோடாக்ஸ். ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் சொல்லணும், இவங்க வேதாந்தா, இவங்க மீமாம்சா. அடுத்தது சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்றதுல நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே என்னென்ன பர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், பிஐவி, சிபிஎன் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் 6 இம்பார்ட்டன்ட்டுன்னு போட்டு இதை கொடுத்துருக்காங்க. எபிஸ்டமாலஜிக்கல் ட்ரெடிஷன் கம்பேரிசைஸ் 6 இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் என்னது நாலேஜ். ஓகே, பர்செப்ஷன்ற போது என்ன சொல்கிறாங்க, பிரத்யக்ஷா அப்படிங்கிறது என்னதுன்னா ஐ, கண்ணு. இட் லிட்ரலி மீன்ஸ் தட் விச் இஸ் பர்செப்டபிள் டு த ஐ ஆர் விசிபிள். ஓகே, கண்ணால் பார்க்கறது தான் இதை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது தான் பர்செப்ஷன். இட் இஸ் அ பிரமாணா மேட் ஆஃப் ப்ரூஃப் இருந்தால் தான், எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நம்புவாங்க. கண்ணால் காண்பது தான் அவங்க வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் அப்படின்னு சொல்கிற மாதிரி, கண்ணால் காண்பதை மட்டும்தான், அது எவிடன்ஸோடு இருந்தால் மட்டும்தான் அவங்க அதை நம்புவாங்களாம். இது பிரின்சிபல் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆர், இதில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யக்ஷா, அப்புறம் அனுமானா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஆப்ட வாக்கியா, which is evidence, the testimony of men in possession of the sought after knowledge, inference drawn from data. ஸோ இது எல்லாமே என்னது
இதுக்கு மீனிங் அனுமானா அப்படிங்கிற போது அது என்னது ட்ரான் ஃப்ரம் டேட்டாவிலேருந்து நம்ம எடுக்கிற ஒரு எவிடன்ஸு. அப்தியா இது அப்த வாக்கியா அப்படிங்கிறதும் என்னது தான், அது ஒரு எவிடன்ஸு. டெஸ்டிமோனியிலேருந்து கிடைக்கிது. ஒரு மென் வந்து சாட்சி கொடுக்குறாங்க. ஸோ அந்த சாட்சியிலேருந்து எடுக்கப்படுகிற ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது. அடுத்தது இன்ஃபரன்ஸ் அனுமானா அப்படிங்கிறது ஒரு இன்ஃபரன்ஸ் இல்லைனா நாலேஜ். அது எதை ஃபாலோ பண்ணுதுன்னா 3 கொள்கைகளை ஃபாலோ பண்ணுது. என்னது அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் கரெக்ட் நாலேஜ் இன் இந்தியன் ஃபிலாசபி. அனுமானா இஸ் யூஸிங் அப்சர்வேஷன். அனுமானா அப்படிங்கிறது எதை யூஸ் பண்ணுது, அப்சர்வேஷன். ஓகே, அதில் என்ன சொன்னாங்க, கண்ணால் பார்க்கறத அவங்க நம்புவாங்க. இது அனுமானத்தில் வருது, அப்சர்வ் பண்ணுறது. ப்ரீவியஸ் ட்ரூத்ஸ் அண்ட் ரீசன் டு ரீச் அ நியூ கன்க்ளூஷன் அண்ட் ட்ரூத். ஒரு பழைய இதை எடுத்து அதோடைய உண்மைகளையும் அதோட ரீசன்ஸையும் அதை கண்டறிஞ்சு ஒரு புது கன்க்ளூஷனுக்கு இல்லை ஒரு தீர்வுக்கு ஒரு உண்மைக்கு அவங்க வந்தடைவாங்க அப்படிங்கிறது தான். A simple example is observing smoke and inferring there must be fire. ஓகே, ஸோ ஒரு ஸ்மோக் வருது அப்படின்னா அதில் என்ன இருக்கும், நெருப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அப்சர்வேஷனில் நமக்கு தெரிஞ்சது. இதில் 5 ஸ்டெப்ஸ் இருக்கான். ஹைப்போதசிஸ், ரீசன், அண்ட் எக்ஸாம்பிள், அப்புறம் ரீஅஃபர்மேஷன், கன்க்ளூஷன். ஸோ இது எல்லாமே என்னது, ஒரு 5 வகையான வழிகள், ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேர்ட் வந்து வேர்பல் டெஸ்டிமோனி, சப்தா அப்படின்றது. சப்தா அப்படிங்கும் போது இஸ் அ மீன்ஸ் ஆஃப் அப்டைனிங் நாலேஜ் இன் த இந்தியன் ஃபிலாசபிக்கல் சிஸ்டம். தர்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்தியன் ஃபிலாசபியில் இதை தர்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்தா அப்படிங்கும் போது இஸ் ஈக்குவேட்டட் வித் த அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ். வேதாஸ்லேருந்து வர வகுக்கப்பட்ட ஒன்று அப்படின்றது. த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் சாக்ரட் ஸ்கிரிப்சர்ஸ் அஸ் த ஒன்லி இன்ஃபேலியபிள் டெஸ்டிமோனி. ஸோ இதை வச்சு தான் அவங்க நடத்தியிருக்காங்களே. இதுதான் வந்து ரொம்ப பழமையான ஒரு இது அப்படின்னு. மீமாம்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி, மீமாம்சா, வேதாந்தா ஸ்கூலு, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, டிஃபைன்ஸ் த அத்தாரிட்டேட்டிவ்னஸ் அஸ் அப்ளைங் blindly only scriptural statements called அப்தவாக்கியாஸ். அப்தவாக்கியாஸ் அப்படிங்கும் போது என்னது, அது ஸ்கிரிப்சரை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது, வேதத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. அவங்களுடைய அத்தாரிட்டேட்டிவ்ஸை தான் அவங்க நம்புவாங்க. த வேதாந்தா ஸ்கூல் எக்ஸ்டென்ஸ் திஸ் அத்தாரிட்டேட்டிவ்னஸ் டு சூப்பர் சென்ஷுவல் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் பிரம்மன், த அல்டிமேட் ரியாலிட்டி. ஸோ வேதாந்தா ஸ்கூலுங்கிறது என்னதுன்னா அத்தாரிட்டேட்டிவ்லேயே சூப்பர் சென்ஷுவல் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணுறது. அது யார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்கன்னா, பிரம்மன்றவது அல்டிமேட் ரியாலிட்டியில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் ஆஃப் லாஜிக், நயாயா அக்செப்ட்ஸ் வேர்பல் டெஸ்டிமோனி. இவங்க என்னது தான் இது பண்ணுவாங்கன்னா, நீ வாயில் சொல்கிற சாட்சியை தான் அவங்க நம்புவாங்க. போத் ஆஃப் ஹியூமன் அண்ட் டிவைன் ஆஸ் அ வேலிட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், பட் நோட்ஸ் தட் ஒன்லி த டிவைன் நாலேஜ் ஆஃப் த வேதாஸ் இஸ் இன்ஃபாலிபிள். ஸோ டிவைன் ஒரு தெய்வீக இதை தான் அவங்க நம்புவாங்க. அதே மாதிரி மனிதனுடைய வாயில் வருகிற சாட்சியின் மூலமாகவும் அவங்க நம்புவாங்க. The system of Buddhism and Jainism, though they reject the authoritativeness of the Vedas, rely in fact on the sabda of their own scriptures. ஸோ புத்திசமும் ஜெயினிசமும் இந்த அத்தாரிட்டேட்டிவ்னஸ்ன்றது அதிகாரப்பூர்வமான வேதத்தினுடைய அத்தாரிட்டேட்டிவ்னஸை அவங்க ரிஜெக்ட் பண்ணினாலும் அந்த சப்தாவோடைய ஃபேக்டை வந்து இவங்க வந்து ரிலை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓன் ஸ்கிரிப்சர்ஸ்லேயும் இந்த புத்திசம் ஜெயினிசமில் இருக்கிற ஓன் ஸ்கிரிப்ட்ஸ்லேயும் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான். அடுத்தது கம்பேரிசன் போது உபமானா, அப்சர்வன்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். இதுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கிறது அப்படின்றத பார்க்குறது. ப்ரொவைட்ஸ் நாலேஜ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் த டூ. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நாலேஜுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸு, சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமையையும் கண்டறிகிறது தான். இட் ஆல்சோ மீன்ஸ் கெட்டிங் த நாலேஜ் ஆஃப் அன் அன்னோன் திங் பை கம்பேரிங் இட் வித் அ நோன் திங். ஸோ தெரியாததுலேருந்து தெரிஞ்சதை நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். கற்றுக்கொண்டதை நம்ம எடுத்துக்கொண்டு வந்து எக்ஸாம்பிள், அஷ்யூம் அ சிச்சுவேஷன் வேர் அ மேன் ஹேஸ் நாட் சீன் அ gavya or a wild cow and doesn't know what it is. Okay, ஸோ ஒரு சிச்சுவேஷனை அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு மேன் இருக்கான்,
அந்த மேன் வந்து ஒரு வைல்டு ஒரு மாடை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு காட்டு மாடை பார்க்குறாங்க, இல்லை பசு மாடை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்டு அதை பார்த்தாலும் அது அஷ்யூம் தான் பண்ணுறாங்களே ஒழிய அதை ஒழுங்கா அவங்களுக்கு தெரியல அது என்னன்னு அப்படிங்கிறது தான் அனுமானம். அதில் கொண்டு வரதான் உபமானா, கம்பேரிசன். ஓகே, இது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வரது. Foster told him that a wild cow is an animal like a country cow. ஓகே, வைல்டு கவ்வும் கண்ட்ரி கவ்வும், நாட்டு மாடும் காட்டு மாடும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொண்டு வருவாங்க. பட் ஷீ இஸ் மோர் ஃபியூரியஸ் அண்ட் ஹேஸ் அ பிக் horn இன் ஹர் ஃபோர்ஹெட். அப்போ அதுக்கு வந்து பெரிய கொம்பு இருக்கும் காட்டு மாடுக்கு அப்படிங்கிற டிஃப்ரென்சியேஷன், சிமிலாரிட்டிஸ், இதுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையும் வேற்றுமையும் என்னன்றதை பார்த்து கண்டுபிடிப்பாங்க இல்லையா, காட்டு மாடுக்கும் நாட்டு மாடுக்கும். அதுதான். In a later period, he comes across a wild cow in a forest and recognizes it as the wild cow by comparing the descriptions made by the forester. ஸோ பின்னாடி நாட்களில் அவர் என்ன பண்ணுவார், வைல்டு கவுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டில் வாழ்கிற மாடுக்கும் அடுத்தது இதுக்கும் இல்லை கம்பேரிசன்ஸை அவங்க பண்ணுறாங்க. அப்போ ரெக்கக்னைஸும் பண்ணுறாங்க, இல்லை இது நாட்டு மாடு இது காட்டு மாடு அப்படிங்கிறத. திஸ் நாலேஜ் இஸ் பாசிபிள் டியூ டு த உபமானா ஆர் கம்பேரிசன். இது எதனால் அப்படின்னா உபமானா இல்லைனா கம்பேரிசன்னால் பாசிபிள் ஆச்சு. தஸ் உபமானா அப்படிங்கிறது இஸ் த நாலேஜ் ஆஃப் த ரிலேஷன் பிட்வீன் அ நேம் அண்ட் த ஆப்ஜெக்ட் இட் டினோட்ஸ் பை தட் நேம். ஸோ உபமானா அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப், எதுக்கும் நடுவில் ஒரு நேமுக்கும் அதனுடைய ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற இது நடுவில் இருக்கிற தொடர்பை குறிக்கிறது அப்படிங்கிறது, அதனுடைய பெயர் சொல்கிறது அப்படிங்கிறது தான். அடுத்தது ப்ரீ அப்போசிஷன் அப்படின்ற போது அர்த்தபதி அப்படின்றாங்க. அர்த்தபதி அப்படின்னா இஸ் அ சான்ஸ்கிரிட் டேர்ம் மீனிங் ப்ரசம்ஷன்னு சொல்கிறாங்க இதை, ஆர் இம்ப்ளிகேஷன் அப்படின்னும் சொல்லலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த 3 ஆக்சிலரி மீன்ஸ் ஆஃப் அக்வயரிங் நாலேஜ் அலாங் உபமான அண்ட் அனுபலாதி. ஓகே, அர்த்தபதி refers to the way in which knowledge is derived from a set of circumstances. ஒரு செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத கொண்டு வர்றது, அதை ரெஃபர் பண்ணுறது தான், அதை டிரைவ் பண்ணி கொண்டு வர்றது தான் வந்து என்னது அர்த்தபதி அப்படிங்கிறது. அடுத்தது நான் அப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது அனுபலப்தி அப்படிங்கிறது. அனுபலாதி அப்படிங்கும்போது தி சான்ஸ்கிரிப்ட் டேர்மு இது அப்படின்னு நமக்கு தெரியும். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் ரெகக்னிஷன், நான் பர்செப்ஷன். இதை ரெகக்னைஸ் பண்ண முடியாது, இது பர்செப்ஷன் கிடையாது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ் ஃபேக்ட்ஸ். இதில் வந்து ஒரே நெகட்டிவ் ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும். ஆல் திங்ஸ் எக்ஸிஸ்ட் இன் பிளேசஸ் எதர் என்ன பாசிட்டிவ் ஆர் என்ன நெகட்டிவ் ரிலேஷன். இன் ஷார்ட், அனுபலாப்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் நான் எக்ஸிஸ்டன்ஸ். இது இங்கே இருக்கவே இல்லை, ஆனால் வந்து அது இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, பர்செப்ஷன் நான் பர்செப்ஷனாக இது இருக்கும். அக்கார்டிங் டு தர்மகீர்த்தி புத்திஸ்ட் செயின்ட், அனுபலாப்தி இஸ் த அஃபர்மேட்டிவ் அசர்ஷன் ஆஃப் அ நெகட்டிவ் ப்ரெடிக்ஷன். ஸோ நெகட்டிவாக, அதாவது நீங்கள் பேய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பேய் இல்லை, அப்போ நெகட்டிவாக சொல்கிறது, பேய் இருக்கா மாதிரி நம்ம நினைக்கிறது. அண்டு சேம் அஸ் அனுமானா ஆஃப் அ நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். அங்கே ஆப்ஜெக்டே இல்லை ஆனால் வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஈச் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி அக்னாலஜஸ் ஒன் ஆர் மோர் ஆஃப் தீஸ் பிரமாணா அஸ் வேலிட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஒரு இந்தியன் ஃபிலாசபி இதில் வந்து 1 or more ஸ்கூல்ஸ் வந்து இதை வந்து கொண்டு வராங்க, சோர்ஸஸ் ஆஃப் நாலேஜில் இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா. த நயாயா ஸ்கூல் ரெக்கக்னைசஸ் பர்செப்ஷன். அப்போ நயாயா ஸ்கூலுங்கிறது எதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னா பர்செப்ஷனை ஆஸ் அ கைண்ட் ஆஃப் பிரமாணா அலாங் வித் அனுமானா. ஓகே, ஸோ உபமானா அப்படிங்கிறது என்னது, கம்பேரிசன், ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறது. அண்ட் சப்தா அப்படிங்கும் போது வேர்பல் டெஸ்டிமோனி. நயாயா ஸ்கூல் ரெக்கக்னைசஸ் 4 kinds. ஓகே, இதில் 4 kinds ஆஸ் மீன்ஸ் ஆஃப் அக்வயரிங் கரெக்ட் நாலேஜை அக்வயர் பண்ணுறதுக்கு 4 kinds ஆஃப் இதை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. த சாங்கியா ஸ்கூல் டஸ் நாட் ரெக்கக்னைஸ் உபமானா ஆஸ் அ பிரமாணா. உபமானாங்கிறது ஒரு பிரமாணா அப்படிங்கிறதையே அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணல. யார் அப்படின்னா சாங்கியா ஸ்கூலுன்றவங்க. அப்புறம் பிரத்யக்ஷா, அனுமானா, வேர்பல் டெஸ்டிமோனி அலோன் ஆர் ரெக்கக்னைஸ்ட் அஸ் பிரமாணாஸ் இன் சாங்கியா ஸ்கூல். சாங்கியா ஸ்கூலில் இதை மட்டும்தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வேதாந்திஸ் வந்து ரெக்கக்னைசஸ் ஆல் த 6 மீன்ஸ்.
வேதாந்திஸ் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா 6 மீன்ஸ் ஆஃப் நாலேஜையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தி பிலீவ் இன் ஏ ப்ரையாரி நாலேஜ். மாம்சாக்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, மாம்சஹாஸ் அப்படிங்கிறவங்க ஆல்சோ ஆட் அனுப்பலாதி நான் அப்ரிஷியேஷன் அந்த மாதிரி அர்த்தபத்தி ப்ரெசம்ஷன் ஆஸ் வேலிட் பிரமாணாஸ். இவங்க என்ன யாரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அர்த்தபத்தியும் அனுப்பலாத்தியும் வேலிடான ஒரு பிரமாணம் அப்படின்னு அவங்க இந்த பிரமாணத்தை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். யோகா அக்செப்ட்ஸ் அனுமானா, பிரத்யக்ஷா அண்ட் சப்தா. இவங்க என்னென்ன இப்போ நம்ம கேட்டகரிஸாக பிரித்ததில் இவங்க இதை எடுத்துக்கிறாங்க, இதை இவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் இந்த தான் எடுத்துக்கிறாங்க. யோகா எடுத்துக்கிறது இது தான் அப்படிங்கிறது. ஒன்லி த குவாசி philosophical school of Charvaka rejects Anumana, instead accepting Pratyaksha as the sole valid source of knowledge அப்படிங்கிறது. ஸோ இந்தியன் ஸ்கூல்ஸோடைய வேதாஸ் அதை அக்செப்ட் பண்ணுறது தான் வச்சு சொல்லியிருக்காங்க ட்ரெடிஷ்னல் இதை. அடுத்தது இம்பார்ட்டன்ட் வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி. இது வரைக்கும் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி பார்த்தோம் இல்லையா, இதில் இம்பார்ட்டன்ட் தான். அப்போ நிறைய இருக்கக்கூடாது ஸ்கூல்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபிஸில் தியரிஸ் அண்ட் நாலேஜ் தி அட்வான்ஸ் அப்படிங்கும்போது மாடர்ன் ஸ்கூல்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐடியலிசம், இன்ஆர்பி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஐடியலிசம், நேச்சுரலிசம், ரியலிசம் அண்ட் ப்ராக்மெட்டிசம். ஸோ இதில் ஐடியலிசம் அப்படிங்கும் போது என்ன சொல்கிறாங்க, ஃபீச்சர்ஸ் ரிகார்டிங் நாலேஜ் அண்ட் ட்ரூத், நாலேஜையும் ட்ரூத்தையும் கொண்டது அப்படிங்கிறது தான் ஐடியலிசம். ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மைண்ட் ஆர் ஸ்பிரிட் இதில் இருக்குது. த அல்டிமேட் பேசிஸ் ஃபார் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட். ட்ரூ ரியாலிட்டி இஸ் ஆஃப் மென்டல் கேரக்டர். All objects in this world are reflections of our mind and the physical world has no real independent existence. Okay, so mind இல்லைன்னா ஸ்பிரிட், ஒரு ஆவி இல்லைன்னா அறிவு, மைண்டு சார்ந்தது தான் என்னது, அதுதான் அடிப்படையான ஒரு தேவை இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ட்ரூ ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மென்டல் கேரக்டர்ன்றது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த வேர்ல்ட்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஆஃப் அவர் மைண்டு, நம்மளுடைய மைண்டுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படிங்கிறது. அண்ட் த ஃபிசிக்கல் வேர்ல்டு ஹேஸ் நோ ரியல் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஃபிசிக்கல் வேர்ல்டுங்கிறது ரியலாக இருக்கா, நம்ம குளோபை பார்க்குறோம், அது ரவுண்டாக இருக்குது, ஷேப்பாக இருக்குது, அது நமக்கு தெரியும். பட் அது நம்ம ரியலாக நம்ம பார்த்தது இல்லை இல்லையா, ஒரு இடத்துல இருக்கும், அவ்வளோதான். பிலீஃப் இன் ஏ ப்ரியாரி நாலேஜ். ஏ ப்ரியாரி நாலேஜில் இது பிலீஃப் இருக்குது. ஐடியாஸ் அண்ட் ஐடியல்ஸ், த ட்ரூத் ஆஃப் த யூனிவர்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வெதர் வி நோ தெம் ஆர் நாட். நமக்கு தெரியுமோ தெரியாதோ என்ன இருக்குது, யூனிவர்ஸை பற்றின, யூனிவர்ஸுன்றது இந்த உலகத்தில் இந்த இதில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு இல்லையா, யூனிவர்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அதோட ஐடியாஸ் என்ன, ஐடியல்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம். ட்ரூத் இஸ் சப்ஜெக்டிவ். ட்ரூத் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டிவாக இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் பீப்புள் ஒரே ஆப்ஜெக்டை பல விதமாக அவங்க யோசிப்பாங்க, பல விதமாக அவங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் அந்த கலரை பார்ப்பாங்க, ஒருத்தர் அதோட ஷேப்ஸை பார்ப்பாங்க, ஒருத்தர் அதுக்குள்ளே என்ன இருக்குது. ஒன் மே see the god or stone in the statue. ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் அதே இதாக கடவுள்னு சொல்லுவாங்க. நாலேஜ் அண்ட் ட்ரூத் ஆர் டிஃப்ரெண்ட். நாலேஜுன்றதும் ட்ரூத்துங்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். we integrate the knowledge obtained from sense organs to get at the truths. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி அடுத்து சென்ஸ் ஆர்கன்ஸோடு வச்சு கம்பேர் பண்ணி ட்ரூத் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வைக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் இது நேச்சுரலிசம். அடுத்தது நேச்சுரலிசம்னும் போது என்னது, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ரிகார்டிங் நாலேஜ் ட்ரூத் ஆர். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலிசம்ன்றது ஐடியலிசம்க்கு அப்போஸ் பண்ணுது, ஐடியலிசமை அது ஏற்றுக்கலை, அதை ஆமோதிக்குது. பிலீவ்ஸ் தட் அதை அகேன்ஸ்டாக இருக்குது. பிலீவ்ஸ் தட் த அல்டிமேட் ரியாலிட்டி இஸ் மேட்டர் இன் இட்ஸ் மைக்ரோஃபார்ம் அண்ட் நாட் ஸ்பிரிட் ஆர் மைண்ட். இது ஸ்பிரிட்டோ இல்லை ஒரு மைண்டோ சார்ந்ததோ இல்லை, அது நேச்சுரலாக உள்ளது, அது ஒரு மைக்ரோஃபார்ம், இது ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரலிஸ்ட் பிலீவ்ஸ் இன் ஏ போஸ்டீரியாரி நாலேஜ், அதாவது அனுபவத்தின் மூலமாக வருகிற இதில் தான் இருக்குன்னுன்றதை நேச்சுரலிஸ்ட் பிலீவ் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி எம்பிரிக்கல் நாலேஜில். எம்பிரிக்கல் நாலேஜுன்றது என்னென்னா ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க இல்லையா, ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சி இதான் ப்ரூஃப் எவிடன்ஸோடு கொடுக்குற அந்த அறிவு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். நாலேஜ் அக்வயர்ட் த்ரூ ஹியூமன் மூலியமாக அக்வயர் பண்ண நாலேஜ், அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ரியல் அப்படின்னு சொல்கிறது தான் நேச்சுரலிஸ்ட்டு நம்புகிறாங்க.
நேச்சுரலிஸ்ட் பிலீவ்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் அசட் சயின்டிஃபிக் நாலேஜ் அலோன் as ட்ரூ அண்ட் ஃபைனல். இவங்க வந்து மைண்டோ ஸ்பிரிட்டோ ஒரு ஆவியோ ஒரு மூளையோ வந்து இது வேலை செய்யலை. இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது, பிக் பேங் தியரி, யூனிவர்ஸுங்கிறது அப்படின்லாம் கொண்டு வராங்களா, இதுதான் ட்ரூ, இது ஃபேக்ட், இது ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படிங்கிறது தான். இது நேச்சுரலிசம். அடுத்து ரியலிசம் அப்படிங்கும்போது த வேர்ல்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் நேச்சர் எக்ஸிஸ்ட் பியாண்ட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் அவர் மைண்ட்ஸ். வேர்ல்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே ஒன்று நேச்சுரலாக வந்து என்ன இருக்குது இல்லையா, பியாண்ட் இல்லைன்னா அவுட் சைடு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. மைண்டுக்கு மேலே யோசிக்குது, மைண்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னு, அப்பாற்பட்டது அப்படிங்கிறது தான் சொல்கிறது. நாலேஜ் இஸ் கெயின்டு ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தின் மூலியமாக நமக்கு வந்து கொண்டு வர்றது தான் இங்கே. அப்போ இது போஸ்டீரியாரியாக சார்ந்தது. சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் த கேட்வேஸ் ஆஃப் நாலேஜ். சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் இதுக்கு வழி கொண்டு வர்றது. எவ்ரி திங் இஸ் சென்ஸ் பர்செப்ஷன், நம்ம சென்ஸ் மூலியமாக தான் அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. Analyzing and reasoning are important in gaining knowledge from sensory experiences. ஸோ சென்சாரி எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நமக்கு அனலைசிங்கும் ரீசனிங்கும் ரொம்ப முக்கியம். ஓகே, இது இதனால தான் வந்தது, இது இதுக்காக தான் வந்தது, இதனால தான் இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கொண்டு வரது. ப்ராக்மெட்டிசம் அப்படிங்கிறது என்னென்னா ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, ஒரு மனிதனுடைய அனுபவத்தின் மூலியமாக வர்றது தான் ப்ராக்மெட்டிசம். அதனால் மட்டுமே, ஒரு மனிதனுடைய அனுபவத்தினால் மட்டுமே வர்றது தான். அலோன் இஸ் ரியல் அட்லீஸ்ட் ஃபார் த concerned individual. When man reacts with environment gets experience. ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டோட ஒரு மேன் வந்து ரியாக்ட் பண்ணா அப்படின்னா அது வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்குது, அதில் ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஒன்ஸ் நாலேஜ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் his or her experience. True knowledge is one which works. There is no pre-existing knowledge. ஸோ ஒருத்தருடைய நாலேஜ் அப்படிங்கிறது எதில் போய் முடியுது, அவங்களுடைய அனுபவத்தின் மூலயமா. அது ட்ரூ நாலேஜ் அப்படிங்கிறது விச் ஒர்க்ஸ், தேர் இஸ் நோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜ். ஏற்கனவே இருக்கிற நாலேஜ்னால் எதுவும் இங்கே கிடையாது, ஒரு மனிதனுடைய அனுபவத்தின் மூலயமா தான் வருது. ஆக்ஷன் இஸ் ஒரு நாலேஜோட ஒரு ப்ரீ ரன்னர். ஆக்ஷன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தாட்ஸ். ஸோ எண்ணங்களை விட செயல்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. We should be concerned with the present, dead past and uncertain future require no attention. ஸோ நம்ம எதை வச்சு தான் நம்ம இது பண்ணோம், கன்சர்ன்டாக இருக்கணும்னா ப்ரெசண்ட்டை வச்சு. அப்புறம் டெட் பாஸ்ட் அண்ட் அன்சர்டன் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அட்டென்ஷன் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறது. மீன்ஸ் ஜஸ்டிஃபைஸ் த ends. What we have achieved serves as the stepping stone or the means of scaling further towards the peak. முடிவு குறிக்கிறது தான் இது. ஓகே, ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது, எதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், அடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்ன, இதெல்லாத்தையும் குறிக்கிறது தான் வந்து ஃபர்தர் மூவ் என்ன. ஓகே, ஒரு பீக் அடையிறதுக்கு இதெல்லாம் தான். அடுத்தது சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் அட்வொகேட்டட் பை வெஸ்டர்ன் ஃபிலாசபிஸ். என்னது சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் என்னும்போது சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எம்பிரிக்கல் நாலேஜ், ரேஷ்னல் நாலேஜ், சயின்டிஃபிக் நாலேஜ், அத்தாரிட்டி, இன்ட்யூஷன், அப்புறம் ரிவீல்டு ஃபெய்த் நாலேஜ், இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் வந்து இது. இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். கம்பேரிசன் இந்தியனுக்கும் வெஸ்டர்னுக்கும் என்ன கம்பேரிசன், இதில் என்ன நாலேஜ் எப்படி இருக்குது. லைக் இந்தியன் ஃபிலாசபிக்கல் ஸ்கூல் ஐடியலிசம் இருக்குது. ஓகே, இந்தியன் ஃபிலாசபிக்கல் ஸ்கூல் மாதிரி ஐடியலிசம்ஸ் டு அக்செப்ட்ஸ் த சுப்ரிமசி ஆஃப் மைண்ட் ஓவர் மேட்டர், பிலீவ் இன் ஏ ப்ரியாரி நாலேஜ், ஏ ப்ரியாரி நாலேஜை பிலீவ் பண்ணுது. நேச்சுரலிசம் அண்ட் ரியலிசம் அக்செப்ட் த சுப்ரிமசி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஓவர் மைண்ட். தே பிலீவ் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் வேர்ல்டு. இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு ரெண்டுமே வந்து ஒத்துக்குதான். ப்ராக்மெட்டிசம் அட்வொகேட்ஸ் தட் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அலோன் தான் ரியல் அப்படிங்கிறத இது ஒத்துக்குது அப்படிங்கிறது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒத்துக்கிறாங்க. when man reacts with environment he gets experience. experience leads him to obtain further experience. ஸோ இதுவும் ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியலிசம், நேச்சுரலிசம், ப்ராக்மெட்டிசம், இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் அப்படிங்கிறது நாலேஜுக்கு. ஓகே, வித் ரிகார்ட் டு நாலேஜ் அப்படிங்கிறது. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. ஓகே, ஸோ இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் ஃபிலாசபிஸ் அண்ட் தியரிஸ்ன்ற டாபிக் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.